அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் ஒரு விழிப்புணர்வு பதிவா தான் இத நாம் போடுறோம். இப்ப எங்க பார்த்தாலும் மிதமிஞ்சிய வேகத்துல வாகனத்தை இயக்கி, அதனால வரக்கூடிய விபத்துகள பத்தி நெறைய சோசியல் மீடியால, நியூஸ்ல பார்க்குறோம். அந்த மாதிரி விபத்து தொடர்பா அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே மறைவு ஸ்தானங்களாகிய 6, 8, 12 இந்த 3 இடங்களும் விபத்தோட சம்மந்தப்படும். அதுபோக உங்கள் சுகஸ்தானம், பயணங்களை குறிக்கக்கூடிய 3ஆம் வீடு, இதில் ராகு கேதுக்கள், செவ்வாய் சனி இவங்க சம்மந்தப்பட்டாங்கன்னா அந்த தசாபுக்திகளில் ஜாதகர் சிறு சிறு விபத்து கண்டங்களையோ அல்லது மிகப்பெரிய விபத்துக்களையோ சந்தித்து தங்கள் உடல் பொருள் அனைத்தையும் விரயமாக்கி ஒரு மீளா துயரில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அந்த வகையில் செவ்வாய் சனி அஷ்டம ஸ்தானத்தில் சம்மந்தப்பட்டு கூடவே ராகு கேதுக்களும் அமர்ந்து மறைவு ஸ்தான அதிபதிகளோட தசாபுக்திகளில் கோச்சாரத்திலையும் கடுமையான அமைப்புகள் இருக்கும்போது ஒரு ஜென்மச்சனியோ அல்லது அஷ்டமத்து சனியோ கண்டகச்சனியோ இருக்கும்போது மேற்கூறிய விபத்து கண்டங்கள் ஜாதகருக்கு ஏற்படும் என்பதை மறுக்க முடியாது. இந்த காணொளியில் செவ்வாய் சனி அஷ்டமஸ்தானத்தில் இணையும் போது எந்த மாதிரியான விபத்து வாய்ப்புகள் வரும்னு பார்க்கலாம். இப்போ செவ்வாய்னா வேகம், நெருப்பு, ஆயுதம், அவசரப்படுறது, உடலில் ஏற்படக்கூடிய வெட்டு காயங்கள், இது எல்லாமே. சனி இந்த இயல்புக்கு நேர்மாறா தடை, தாமதம், ரொம்ப கடினமான சூழ்நிலைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள், உடலில் உள்ள எலும்புக்கு காரகர், விபத்து, இழப்பு, நோய், துன்பம், இதன் மூலம் வரக்கூடிய துக்க சம்பவங்கள், இது எல்லாத்துக்குமே சனிதான் காரகமாவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகங்களோட இயல்புகள் ஒன்றுக்கொன்று நேர் எதிராகவும் மாறாகவும் இருக்கும். இப்போ இந்த 2 கிரகங்களும் ஒரு இடத்துல ஒரு பாவத்துல இணையும் போது ஒருத்தர் டென்ஷன் ஆக்குவாங்க. அதனால விரும்பத்தகாத சம்பவங்கள் ஜாதகரோட உடலுக்கு ஏற்படும். உடல் மனதுக்கு கிரகமாகிய சந்திரனும் ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தா கொஞ்சம் யோசிச்சு நிதானமா தன் உடலை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வகையில ஜாதகர் இருப்பாரு. முதல்ல விருச்சிகத்துல இந்த சனி செவ்வாயோட இணைவு இருந்து அந்த வீட்டுல சந்திரனும் கூடி ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட விளைவுகள் கொஞ்சம் கடுமையானதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் லக்னாதிபதியோட நிலை விரயஸ்தானம், அதாவது லக்னத்திற்கு விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் பாவகத்திற்கு விரய பாவகமாகிய 11ஆம் பாவகத்தின் அதிபதி எந்த நிலைமையில இருக்கிறார், பங்கம் இல்லாம நல்ல உச்சஸ்தாயில லக்னாதிபதியோட இணைந்து இருக்கிறாரா, இல்லை லக்னாதிபதியை பார்க்குறாரா, அதுவும் முக்கியம். தசாபுக்தி அந்தரங்கள்ல மிக கடுமையான அமைப்புகள் இருந்து கோச்சாரம் ஓரளவிற்கு ராசியை பலப்படுத்தக்கூடிய, ராசியிலிருந்து 8ஆம் பாவகத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா இந்த விபத்து இடர்பாடுகளை ஜாதகர் தப்பிச்சிருவாருன்னு சொல்ல முடியும். அப்படியே உடல் அங்கங்கள் துண்டிக்கப்பட்டாலோ அல்லது அதில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டாலோ சீக்கிரமே ஹீல் ஆகி ஜாதகர் அந்த காயங்கள்ல இருந்து குணம் பெறக்கூடிய சூழ்நிலைகள் சீக்கிரமே வந்துடும். பொதுவாக இப்போ நான் கீழே சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் பாவங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா 6, 8 பாவ அதிபதிகளோட தசாபுக்திகளில் கோச்சாரத்தில் அஷ்டம சனியோ கண்டச்சனியோ வரும்போது ஜாதகர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாகனத்தை இயக்கினா பெட்டர். முதல்ல லக்னம் அல்லது லக்னாதிபதி பாதிக்கப்படுறது. லக்னத்தில் ராகு, லக்னாதிபதி கூட ராகு, செவ்வாய், சனி இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிறது. உடல் சுகம் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டோட சனி செவ்வாய் சம்மந்தப்படுறது, இல்லை சனி செவ்வாயோட பார்வை ஒரே நேரத்தில் இந்த 4ஆம் வீட்டுக்கு அல்லது சந்திரனுக்கு, வலுவிழந்த சந்திரனுக்கு கிடைக்கிறது.
அடுத்து 8ஆம் வீடு திடீர் சம்பவங்கள், மாற்றங்கள், நோய் துன்பங்கள், இழப்புகளை குறிக்கக்கூடிய 8ஆம் வீட்டோட சனி செவ்வாய் தொடர்பு, அல்லது 8ஆம் அதிபதி வலுவிழந்து ராகு கேதுக்களோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது. பயணங்களை குறிக்கக்கூடிய இயக்கங்கள், அதாவது வாகன இயக்கங்கள், சிறு சிறு பிரயாணங்கள், இரு இடங்களை இணைக்கக்கூடிய இந்த 3ஆம் பாவம், அதனோட ராகு கேதுக்கள் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு பார்வையோடு அந்த 3ஆம் அதிபதி வலுவிழந்து மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கிறது. முக்கியமா 6, 8ஆம் அதிபதிகளோட தசாபுக்திகள் அந்த நேரத்துல கோச்சாரமும் ரொம்ப பலவீனமா கிரக அமைப்புகளோட ராசிக்கு இருந்து, உடல் மனதுக்கு காரகனாகிய சந்திரன் அந்த கோச்சாரத்துல பலவீனமா ராகு கேதுக்களோட இணைந்து ராசிக்கு அதிபதியும் கெட்டிருந்தாருன்னா விபத்து மூலம் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். எப்பவுமே ஒரு சம்பவம், இந்த மாதிரியான விபத்து சம்பவங்கள் நடக்கிறதுக்கு துரித கதியில அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய மனநிலை, அதாவது மனம் கெட்டு போயிடுச்சுன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஜாதகருக்கு வரும். ஒன்று, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாகி மன அழுத்தத்தின் காரணமா வாகனத்தை வேகமாக இயக்கும்போது அவசரப்பட்டு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். இல்லைன்னா மிதமிஞ்சிய மது போதை, அதன் மூலம் உங்கள் சிறுமூளையில் பாதிப்படைந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் வாகனங்களை இயக்கும்போது கண்ட்ரோல் மீறி விபத்துகள் ஏற்படும். அதனால தான் எப்போவுமே சொன்னேன், மனதுக்கு காரகராகிய சந்திரன் ராகுவோடையோ செவ்வாயோடையோ க்ளோஸாக இணையும் போது உணர்ச்சிவசப்பட்டு ஜாதகர் தன்னோட வரம்பு மீறி இந்த மாதிரியான இக்கட்டான நிலைகளில் மாட்டிப்பார். இந்த மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும்போது குருவோட பார்வையோ அல்லது சுக்கிரனோட இணைவோ இவங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தி இக்கட்டான நேரங்களில் ஜாதகருக்கு வேண்டிய நபர்கள், அவங்க பெரியவங்களாகவும் இருக்கலாம், இல்லை அவரோட வெல்விஷராகவோ இருக்கலாம், இது மாதிரியான முன் யோசனைகளை, அறிவுரைகளை வழங்கக்கூடியவர் தான் குரு. அதனால்தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கேற்ப எவ்வளவுதான் சுக்கிரனோட காரகங்களாகிய பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இது எல்லாமே இருந்தால் கூட முன் யோசனைக்கு சொந்தக்காரராகிய குரு ஜாதகரை வழிநடத்தும் போது அது தங்கள் உடல் நலத்தையும் ஆயுளையும் கூட்டி வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யும் என்றால் அது ஐயமில்லை. ஆகவே காணொளியை பார்க்கின்ற ஜாதக நண்பர்கள் தங்கள் தொழில், தனம், குடும்பம், சமுதாய அந்தஸ்து இதை தங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் இது மாதிரியான விபத்து, இழப்பு ஆகிய கண்டங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகளை தங்கள் ஜாதகத்தில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு ஜோதிட ஆலோசனையில் நாம் சந்திப்போம். இது அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.